ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோங்க. அது ஒரு வைபே ஒரு டிவைன் வைப். ஸோ அங்க போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். சார் ஒரு குரு ரூபமா நமக்கு அழகா சொல்லும்போது நமக்கு நல்லா வரும். அவரே பாடி காமிக்கும் போது இந்த இமோஷனோட பாடுவாரு. என்னங்க அவர் ஒரு ரிப்ரைஸ் எப்படி பாடியிருக்காரு. அது கேட்டு நான் அழுதேன். ஸோ அந்த இமோஷனோட ஒருத்தர் நமக்கு அந்த கன்வே பண்ணும்போது நம்ம அதை பாடுறதும் கொஞ்சம் நமக்குள்ளேந்து அந்த ஃபீலிங் இயல்பா வரக்கூடிய ஒரு ஒரு நிலை. அதுவும் மணி சாரும் அங்க இருந்ததுனால சில விஷயங்கள் அவர்கிட்டேருந்தும் வந்துச்சு ஒரு இன்புட்ஸ். அண்ட் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அமைதி இருந்திருக்கும்ல, ஒரு 2 செகண்ட் அமைதி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல, என்ன நடந்தது அந்த இடத்துல? இல்ல அங்க ரொம்ப நல்லா இருந்தது. த்ரூ அவுட் வீவர் பேசிட்டு இருந்தோம். சில இடங்கள்ல இந்த ஃபீட்பேக் அப்படிங்கும்போது அந்த ஒரு இந்த பாட்டுலயே இழையோடுற ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். வட்ட வட்ட பாத அந்த ஒரு அது பிளெயினா பாடினா வட்ட வட்ட பாத அது பிளெயின். பட் அது இல்ல வட்ட வட்ட பாத எப்படி இருக்காது. அந்த ஒரு இமோஷன் வரத்துக்கு என்னன்னா அது என்னோட இட்டாலியன் ஆப்பரா ட்ரைனிங்லேருந்து எடுத்தேன். அந்த ஒரு வோக்கல் டெக்னிக் அது த்ரெமோலோ அப்படின்னு பேரு. ஸோ நாங்க வேரியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். காத்தா அந்த இடத்துல ஸோ ரஹ்மான் சார் சொன்னாரு அது காத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. அது ஒரு காத்து அடிக்கிற மாதிரி. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா என்னென்ன மைண்ட்ல தோணுச்சு அது பாடினேன் அந்த ஒரு த்ரெமோலோ. ஹி said இதுதான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த நேரத்துல ஐ திங்க் அது ஒரு கிளிக் ஆச்சு.